நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருந்தது. மற்றொருபுறம் 60 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்குவதாக அதிமுக அரசு அறிவித்துள்ளது. இவ்விரு திட்டங்களும் தவறானவை என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கும் என முரசொலி நாளேடு விமர்சித்து தலையங்கம் தீட்டியுள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மாறாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பதற்கு பதிலாக முழு நீள நிதிநிலை அறிக்கையை மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. அதில் வாக்காளர்களை கவர்வதற்காக பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்றுதான் இந்தியாவில் உள்ள 12 கோடி ஏழை எளிய சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு 3 தவணைகளில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டம். 2 ஹெக்டேருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற தகுதி உடையவர்கள். அப்படியென்றால் பல கோடிக்கணக்கான விவசாய தொழிலாளர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் நிதி உதவி கிடையாது. 2 ஹெக்டேருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த நிதி உதவி கிடைக்காது. பலர் விடுபடத்தான் செய்வார்கள் என மத்திய அரசு விளக்கத்தை வெளியிட்டிருப்பதன் மூலம் நிதி உதவி பெற தகுதியானவர்கள் யார் யார் என்பதில் ஏற்பட்டுள்ள தெளிவின்மை தீர்க்கப்படவில்லை. விவசாயிகள் மீது கடந்த 4 ஆண்டுகளாக இல்லாத அக்கறை பிரதமர் மோடிக்கு நாடாளுமன்ற தேர்தல் என்றதும் திடீரென ஏற்பட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு நேர்ந்த கதி என்ன? இந்தியாவில் விவசாய நிலங்கள் குறைந்து வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை விவசாய நிலங்களும் குறைந்து விவசாயிகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து வருகிறது. விவசாயிகளுக்கான மானியங்கள் விவசாயிகளுக்கு பலனளிக்கவில்லை. விவசாய கடன்கள் பெரும்பாலும் வசதி படைத்த பெரிய விவசாயிகளுக்கே கிடைக்கின்றன. சிறு குறு நடுத்தர விவசாயிகள் அநியாய வட்டிக்கு தனியார் கடனையே நம்பி கடன் சுமையில் நலிந்து வருகின்றனர். நலிந்து போன ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பாக்கப்படும் என்று 2014 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அதை மறந்துவிட்டார். விவசாய அமைப்புகள் பிரதமர் மோடியின் கவனத்தை ஈர்த்திட பலமுறை மேற்கொண்ட முயற்சிகள் கண்டுகொள்ளப்படவில்லை. அவர்களை சந்திக்கவோ சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு களையவோ பிரதமர் மோடி முன்வரவில்லை. தமிழக விவசாயிகள் டெல்லிக்கே சென்று ஒவ்வொரு நாளும் புதிய புதிய போராட்டத்தில் ஈடுபட்டு பிரதமர் மோடியை சந்திக்க முயற்சி செய்தும் பிரதமரின் அனுகிரகம் கிட்டவே இல்லை. எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று இந்திய விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு 2018 அக்டோபரில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டது. அதனால்தான் 6000 ரூபாய் அறிவிப்பு. இந்த அறிவிப்பு பிரதமர் மோடியை தேர்தலில் காப்பாற்றுமா? கண்ணில் ஊமன் கடல் பட்டாங்கு என்ற புறநானூற்று இலக்கியம் காட்டும் நிலைதான். அதாவது பார்வை இழந்த வாய் பேச முடியாத ஒருவன் மழைக்கால இரவில் கடலில் விழுந்து தத்தளிப்பதை போன்ற நிலைதான் பிரதமர் மோடிக்கு. பிரதமர் மோடி அவர்களின் நிலைமைதான் இப்படி என்றால் இங்கிருக்கும் இரட்டையான EPS OPS நிலைமை இன்னும் மோசம். நாடாளுமன்ற தேர்தல் என்றதும் 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். கிராமப்புறங்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 35 லட்சம் குடும்பங்கள் மற்றும் நகர்ப்புற தொழிலாளர்களில் 25 லட்சம் குடும்பங்கள் என மொத்தம் 60 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாயாம். இந்த 2000 ரூபாய் எல்லோருக்கும் கிடைக்காது. தமிழகத்தில் 1 கோடி விவசாய தொழிலாளர்கள் இருக்கின்றனர். அனைவருமே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள்தான். மத்திய அரசின் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தில் தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களின் எண்ணிக்கை 18 லட்சம். 1 கோடியா 60 லட்சமா 18 லட்சமா என்ற குழப்பத்தை பயன்படுத்தி வறுமை கோட்டை அழித்துவிட்டு ஆளுங்கட்சியினர் வசதியானவர்கள் இந்த 2000 ரூபாய் திட்டத்தை அப்படியே அபகரிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த அத்துமீறல் குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எதிர்குரல் கொடுத்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 2000 ரூபாய் அரசு பணம் அதிமுகவை காப்பாற்றப் போவதில்லை. மொத்தத்தில்
அவன் போட்ட கணக்கொன்று இவன் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானதே என்பதுதான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு.